1990 மதுரை கல்லூரி மாணவர். அப்போ வந்து சைக்கிள் தான், யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4 பேர் சைக்கிள் வச்சுருக்கிறது பெரிய விஷயம். அங்கேருந்து நடந்தே வருவோம். அந்த டீ, மசாலா டீக்கு நாங்கள் ரொம்ப அடிமைன்னு கூட சொல்லலாம். எந்த கடையில் போய் சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். எனக்கு நான் எப்போ வந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த டீ வித் சமோசா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது இதில் வந்து அந்த ஹீட்டோட ஊற்றின உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டில் வந்து அது ஒரு மாதிரி அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி இருக்கும். பொதுவாக ஒரு ஃபுட் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதோட பர்சனல் டச் வந்து இருக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் மோத்தி லட்டு இங்கே ஏன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க ஒர்க்கிங் ஸ்டாஃப்ஸ் அதை கிரியேட் பண்ணுறவங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னோட ஃபேவரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் லெமன் டீ வந்து மார்னிங் குடிப்பேன். பட் ஆனால் இவங்ககிட்ட வந்து மசாலா டீ ரொம்ப நல்லாயிருக்கும். அது நான் வந்து ஈவினிங் சாப்பிடுவேன். ஸோ நான் லெமன் டீ மார்னிங், ஈவினிங் வந்து மசாலா டீ சாப்பிடுவேன். அந்த நான் ஒரு 1 இயராக குடிச்சிட்டு இருக்கேன். அந்த ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த டேஸ்ட்டும் அந்த யூனிக்னஸும் அப்படியே இருக்கு. எப்போ இந்த கடையை கிராஸ் பண்ணாலும் நான் வந்து பானிபூரி, அந்த கடையை பார்த்தாலே எனக்கு பானிபூரி வேணும்னு எங்கள் அப்பா கிட்ட கேட்பேன். எங்கள் அப்பாவும் வாங்கி தருவார். ஜம்ஜம்க்கும் எனக்கும் அப்படின்னா, எனக்கு இல்லை, பொதுவாக மதுரைக்காரங்களுக்கு ஜம்ஜம் வந்து ஒரு இதயத்தோட இணைஞ்ச பிராண்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா மெயினாக முதல் பிரான்ச் இருந்த இடம் வந்து அப்பேற்பட்ட இடம். பெரியார் பஸ் ஸ்டாண்டில், காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பெருமாள் கோயிலுக்கும் அதுக்கும் நடுவில் அந்த பிரான்ச் இருக்கும். பொதுவாக பஸ் ஏற வரவங்க, காலேஜ் ஸ்கூல்ஸ் விட்டு வரவங்க எல்லாருமே அங்கே தான் நின்று டாப் அடிப்போம். இது எப்போவுமே ஒரே மாதிரி டீ கொடுக்குறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாள் டேஸ்ட் டிஃபர் ஆகும். ஒன்று ஸ்வீட் கூட இருக்கும், இல்லை டிகாஷன் ஜாஸ்தியாக இருக்கும். இது எப்படி இதை அதே மாதிரி அவரால் கொடுக்க முடியும்னு தெரியல. ஜம்ஜம் ஸ்வீட்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் வெரைட்டி அப்படின்னு பார்த்தா அது காஜு கட்லி தான். கிட்டத்தட்ட ஒரு 50-60 வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் இருக்கும். எந்த பண்டிகை வந்தாலும், எந்த வீட்டில் எந்த நல்ல நாள் வந்தாலும் பல்க் ஆர்டர்ஸ் கொடுப்போம், ரிலேட்டிவ்ஸ்க்கு வாங்கிட்டு போய் கொடுப்போம். வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா அவங்களுக்கு க்ரீட் பண்ணுறது கூட ஜம்ஜம்லாம் ஸ்வீட்ஸ் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே என்னோட ஃபேவரட் வந்து ஸ்வீட்ஸ் தான். ஸ்வீட்ஸ்னாலே என்னோட ரொம்ப ஃபேவரட் வந்து ஜம்ஜம் தான். டீ வித் சமோசா அப்படின்றது தான். எத்தனை சமோசாவும் சாப்பிட்டே இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்லா இருக்கும். ஸோ டீ, சமோசா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட் சேவரிஸ் அப்படின்னு சொன்னால் ஞாபகம் வருது ஒரே விஷயம் தான், ஜம்ஜம் மட்டும்தான். அவங்க வளர்றது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இப்போ நாங்கள் நினச்ச இடத்துல போய் ஜம்ஜம்ல டீ குடிச்சிக்க முடியும், சாப்பிட முடியும். அவங்க நிறைய இன்னும் பிரான்ச்சஸ் போடணும். ரொம்ப சந்தோஷம். ஜம்ஜம் வந்தாலே நமக்கு ஒரு பெரிய ஜம்முன்னு ஒரு மனசுக்கு திருப்தி இருக்கு. சுவைக்கு பஞ்சமில்லா மதுரையின் தனிச்சுவை ஜம்ஜம் ஸ்வீட்ஸ், ஹவுஸ் ஆஃப் ஸ்வீட் இமோஷன்ஸ், மதுரை.